உங்க பாடியில இருக்க மச்சத்தை கூட துல்லியமா ஏஐ கரெக்டா இமேஜ் ஜெனரேட் பண்ணி தருது. ரீசெண்டா ஒரு பொண்ணு போட்ட வீடியோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது அவங்களும் ஜெமினி ட்ரெண்ட ஃபாலோ பண்றதுக்காக அவங்களோட ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஃபுல் ஸ்லீவ் கை கவரான ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல ப்ராம்ப்ட் வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட சாரி கட்டின மாதிரி இமேஜ் ஜெனரேட் பண்ண சொல்லி ஜெமினி கிட்ட கேட்டிருக்காங்க. ஜெமினி ஏஐயும் அழகான ஒரு போட்டோவை கொடுத்திருக்கு. அந்த போட்டோல அவங்க இடது கையில வந்து மச்சம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. இந்த பொண்ணுக்குமே இடது கையில மச்சம் இருக்கு. ஆனா அவங்க அப்லோட் பண்ண இமேஜ் தன்னோட ஃபுல் ஹேண்ட கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் அவங்க இமேஜ் அப்லோட் பண்ணிருக்காங்க. இருந்துமே எப்படி தன் கையில இருக்க மச்சத்தை கூட அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுது. அப்ப எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஜெமினி ஏஐ ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க பர்தா போட்டுட்டு போட்டோ அப்லோட் பண்ணிருந்தாலுமே அது கரெக்டா கண்டுபிடிக்கும். எப்படி தெரியுமா? நீங்க உங்க போட்டோவை ஜெமினி ட்ரெண்ட்ல அப்லோட் பண்ணும் போதே உங்களோட கூகுள் ஆக்சஸ் மொத்தமாவே ஜெமினி தன்னோட கையில எடுக்குது. உங்களோட கூகுள் போட்டோஸ்ல உங்களோட போட்டோஸ் எல்லாமே அதால பார்க்க முடியும். உங்களோட 1008 பிக்சர்ஸ் அதுல இருக்கும். அண்ட் அதுல அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு பிக் இருந்திருக்கலாம். அதை கூட துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இமேஜா ஜெனரேட் ஆயிருக்கு. ஈவன் நீங்க அதை ஜெமினி கிட்ட அப்லோட் பண்ணலனாலுமே. சோ இப்போ வாட்ச் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஜெமினி ஏஐ ட்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஆபத்து. இது ஃபன் கிடையாது அப்படிங்கறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை யார் உங்க ஃப்ரெண்ட் ஜெமினி ட்ரெண்ட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுங்க.